மௌனக் கொலையாளி பாகம் 4. மரணங்களின் பாதை இன்ஸ்பெக்டர் அஜ்மலை ஒரு நிழலை நோக்கி இழுத்துக் கொண்டு செல்கிறது. அந்த நிழலுக்கு இப்போது ஒரு உருவம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. அவனது பெயர் அருண். வயது 31. முன்னாள் நோயாளி, கெகிராவ அரசு மனநல மருத்துவமனை. அஜ்மல் அவரது பழைய காயல்கள், மருத்துவ பதிவுகள் மற்றும் சிசிடிவி வீடியோக்களை கொஞ்சம் கொஞ்சமாக இணைக்கின்றான். அருண் ஒரு சிறு வயதில் தனது தாய் முன் தற்கொலை செய்ததை பார்த்தவன். தாயை காப்பாற்ற முடியாததை யாரும் புரிந்து கொள்ளாமல் அவன்தான் காரணம் என்று சொன்னார்கள். அவனது சிரிப்பு கடைசி நிமிஷத்தில் கூட இருந்ததால் தான் தாயார் இறந்தாராம். இது மருத்துவமனையில் அவர் சொன்ன பேச்சு. அதனால் தான் முதல் கொலையில் அவர் எழுதியிருந்தார், அவன் சிரித்தான், அதனால் அவன் இறக்க வேண்டியது. அவனது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் ஒரு உணர்வின் படி அவனிடம் வலியை விட்டுவிட்டனர். அந்த வலியை கையில் எடுத்து இப்போது ஒவ்வொருவரையும் தண்டிக்கிறான். அஜ்மலுக்கு இப்போது தெரியும், அருண் இன்னும் 2 பேரை கொல்ல திட்டமிட்டிருக்கிறான். அதில் ஒன்று அஜ்மலின் மனைவி மரியம். ஏனெனில் மரியம் ஒரு கலை விழாவில் இனிமையான உணர்வுகள் குறித்து பேசிக் கொண்டிருந்த போது அருண் அந்த கூட்டத்தில் இருந்துள்ளார். அவனுக்கு பிடிக்காத உணர்வு பாசம். அது நம்பிக்கையைப் போலவே அவனுக்கு வெறுக்கத்தக்கது. இப்போது அஜ்மலிடம் 3 நாட்கள் தான் இருக்கிறது. அருணை கண்டுபிடிக்க வேண்டும், அல்லது அவரது வாழ்க்கையே முடிவுக்கு வரும். மௌனக் கொலையாளி பாகம் 5. அருண் வாஸ் அஜ்மல். நேரடி மோதல். அஜ்மலின் உள்ளம் கொதிக்கிறது. மரியம் தான் அவனது மனைவி, அவள்தான் அவனது உலகம். இப்போது அருணின் அடுத்த குறிவாளி. 3வது நாள் காலை 6:30. அஜ்மலுக்கு ஒரு மறைமுக சாட்சி அழைக்கிறார். தலைவரே, பழைய ரயில் கம்பியில் நள்ளிரவு ஒரு மனிதன் வருகிறான். நிழலைப் போல நடக்கிறான். ஒரு பெட்டியை எப்போதும் தூக்கி வருகிறார். அவன் பேசுவதில்லை, ஆனா அவன் கண்கள் சத்தம் போட்டுக் கொள்கின்றன. அவனுக்கு தெரியவில்லை, அதுதான் அருண். அந்த ரயில்வே கட்டிடம் தான் அருணின் 2ஆம் வீடு. அங்கே தான் அவன் சிந்திக்கிறான், திட்டமிடுகிறான், எழுதுகிறான். அஜ்மல் மட்டும் ராத்திரி 12 மணிக்கு அந்த இடத்திற்கு வந்து விடுகிறார். மழை, மின்னல், மெதுவாக நடக்கும் ஒரு நிழல். அருண் கையில் பழைய பேக், முகத்தில் ஒரு சாய்ந்த புன்னகை. அஜ்மல் துப்பாக்கியை தூக்குகிறார். அருண் சிரிக்கிறார். நீ என்னை புரியவே இல்லை இன்ஸ்பெக்டர். உணர்வுகள் தான் உண்மையான கொலைக்காரர்கள். அருண் பேக்கை திறக்கிறார். அதுல ஒரு நாட்குறிப்பு, ஒரு பாம்பு பொம்மை மற்றும் மரியமின் புகைப்படம். அவள் கடைசியாக எங்கே சென்றாள் என்பதை குறிப்பிட்டுள்ளது. அஜ்மல் பாய்ந்து அவனை தூக்கி விளக்குகோல் மீது இருக்கிறான். ஆனாலும் அருண் சிரிக்கிறான். நீ வேகமாக வந்துவிட்டாய், ஆனா அவளும் வேகமாக போயிட்டாங்க. அஜ்மலின் மனம் உடைந்து விடுகிறது. அவள் உயிரோடு இருக்கிறாளா? அடுத்த பாகத்தில் மரியமின் நிலை, அருணின் இறுதி மாயை, சைக்கோவுக்கு ஒரு முடிவு இல்லையா? மௌனக் கொலையாளி பாகம் 5 தொடர்ச்சி. 3வது நாள் காலை 6 மணி. இன்ஸ்பெக்டர் அஜ்மல் தனது மனைவி மரியமை பாதுகாப்பாக வைக்க சிறுத்தை போல போராடுகிறான். அவளை காவல் நிலையத்தில் வைத்திருக்க முடிவெடுக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் தான் ஒரு கொரியர் வருகிறது. அதில் ஒரு பெட்டி. பெட்டிக்குள் ஒரு பிளாஸ்டிக் பொம்மை, அதில் இரத்தக் கறைகள், அதனுடன் ஒரு குறிப்பு. அவள் பாசம் பேசினால் இனி அவளிடம் பேச வேண்டியதில்லை. அஜ்மல் மயங்கி வீழும் அளவுக்கு பரபரப்பு. அவனது தொலைபேசி ஒலிக்கிறது. மறைமுக எண்ணிலிருந்து ஒரு ஆண் குரல். அந்த கடைசி உணர்வும் இன்று மாலைக்குள் மறைந்துவிடும். நம்மை எவரும் கேளவில்லை, இனிமேல் நாமே பேசணும். அருண் கண்ணுக்குள் தீ சொரிய ஆரம்பித்தது. அருணின் பெயரை முற்றிலும் உறுதிப்படுத்தினார். அந்த பெயர் ஒரு பழைய மனநல மருத்துவரின் நோயாளி கட்டுப்பட்டியலில் உள்ளது. கடைசியாக பார்த்த இடம் தனது தாயின் வீட்டில். அது இப்போது பூட்டிய சிதைந்த இடம். மாலை 5:40 மணி. அஜ்மல் அந்த இடத்தை சென்றடைந்தார். மறையாமல் மெதுவாக உள்ளே நுழைந்தார். அவசர சுவாசம், உடம்பில் வியர்வை. திடீரென ஓர் ஒளி. வந்துட்டியா அஜ்மல்? நீயும் ஒரு உணர்வுதான், கோபம். அதையும் அழிக்க நேரம் ஆயிற்று. அருண் எதிரே நின்றிருந்தான். கையில் ஒரு பழைய இரும்பு கம்பி, முகத்தில் வெறும் சிரிப்பு.